ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருக்கணுமா, இருக்கக்கூடாது, இதை முதல்ல நீங்க முடிவு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருக்கணும்னா ஒரு வலிமையான அணி தேவைப்படும். அந்த வலிமையான அணி, இந்த அணி நான் முடிவு பண்ணுறேன், இவங்க தான் வலிமையான அணி. ஏன்னா முதல்ல ஒரு அணியே சேர்க்க முடியாதவங்க எப்படி வந்து சங்கத்தை காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு 33 பேர் ஒரு அணி வேணும், 33 பேரே சேர்க்க முடியாதவங்க 1500 பேர் இருக்கிற அணியை எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால வந்து சின்ன சின்ன கவலைகளை, சின்ன சின்ன குறைகளை விட்டுட்டு தயவு செய்து இந்த அணி வெற்றி பெற்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சிங்கமாக தலை நிமிர்ந்து நிற்கும். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ற விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சந்திரபிரகாஷ் ஜெயின் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு உறுதியா கேட்க விரும்புறேன். தமிழ்குமரன், ராதாகிருஷ்ணன், கமிலாநாசர் உட்பட நீங்க 33 பேரும் செயற்குழு கூட்டத்துக்கு தவறாமல் கலந்து கொள்வீர்களா? ஏன்னா இது வந்து நான் பார்த்த ஒரு விஷயம். கடந்த 3 வருடங்கள்ல எலெக்ஷனுக்கு வீடு வீடா போய் நீங்க வந்து வேலை செஞ்ச நீங்க செயற்குழு கூட்டத்துக்கு வர்றதில்லை. அதனால நான் குறை சொல்ல விரும்பல, கடந்த காலங்களை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நீங்க பதவிக்கு வரணும்னு ஆசைப்படும் போது அதுக்குண்டான காலகட்டத்தை தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்க கொடுக்கணும். அப்படி இப்போ தமிழ்குமரன் கிட்ட ஒரு உறுதிமொழி இருக்க, நான் கமலநாசர், ராதாகிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்கிறேன்னா, 3 செயற்குழு கூட்டங்களுக்கு வராத உறுப்பினர்களை நீங்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த உறுதியை நான் வந்து ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட சொன்னேன். அண்ணா ராதாண்ணா, இது மாதிரி சும்மா நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன். நாங்க வந்து ஏன்னா சம்பள பேச்சுவார்த்தை பேச வருவோம் பெப்சிலேருந்து. பேச வரும்போது உங்களுக்கு தெரியாது, நான் இங்க வரும்போது எவ்வளவு அடி வாங்கி வரணும்னு உங்களுக்கு தெரியாது. இங்க வந்து இவங்களோட சண்டை போடுறது தான், அவங்களோட சண்டை போட்டு கூட வரணும். எப்படி திரும்ப வருவாங்க? எங்க ஆளுங்க 150 மடங்கு சம்பள உயர்வு வேணும்னு எங்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க. இங்க நம்ம ஆளு என்ன பண்ணுவார்? ராதாகிருஷ்ணன் அண்ணன் இந்த வருஷம் அப்படியே வச்சுக்கலான்னு, ஒன்றும் கஷ்டமா இருக்கு, எங்க எங்கிருந்து எங்க பேட்ச் பண்ணணும்னு பாருங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா 30 நாள் உட்காந்து பேசுவாங்க எங்க கூட. சார் இப்படி பேசணும், அப்படி பேசணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்போ நாங்கள் வரும்போது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வருவோம். அப்போ நானே அவங்களை குறைச்சி கொண்டு வந்து ஒரு 60% நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும். அப்போ இங்கே வந்த பிறகு இவங்க 20% ஆரம்பிப்பாங்க. இப்போ இது பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா என்ன பரிதாபம்னா, எதிர்கால கட்சியிலிருந்து வர்ற அணியில மொத்தம் தரோவா வருவாங்க.